ஹலோ கைஸ், எங்கள் சேனலில் இன்றைக்கி நாங்கள் குருமா குழம்பு வைக்க போகிறோங்க. வெஜிடேபிள் போட்டு குருமா குழம்பு வைக்க போகிறோம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இதெல்லாம் எடுத்துருக்கோங்க. வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். 6 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. இப்போ நம்ம எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குக்கரில் தாங்க தாளிக்க போகிறோம். குக்கர் தான் ஃப்ரெண்ட் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம், 2 சோம்பு போட்டிருக்கோம், இது பொரிஞ்ச உடனே வெங்காயம் போடணும். வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணுங்க. கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க, நம்ம தக்காளி போடணும். தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கணும். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே பசங்களுக்கு நம்ம வேக வச்சு கொடுத்தா கூட நல்லதுங்க, கொடுக்கலாம். இந்த காய்கள்லாம் போட்டு நீங்கள் குழம்பு வச்சு பசங்களுக்கு லஞ்சுக்கு ஸ்கூலுக்குலாம் கட்டுங்க, சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கறி குழம்பு மாதிரி சமைங்க, அவங்க செமையாக சாப்பிடுவாங்க. இப்போ நாங்கள் செய்கிற மெத்தட் கூட உங்களுக்கு கறி குழம்பு மாதிரி தான் மெத்தடு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ், கஷ்டமே கிடையாது. எல்லாம் வதக்கிற டைம் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். அது கூட முந்திரி எடுத்து வச்சுருக்கோம், ஜீரகம், மிளகு, சோம்பு இத்தனையும் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்கணுங்க. இதை அரைச்சி தான் நம்ம இந்த வெஜிடேபிள் குருமாவுக்கு ஊற்ற போகிறோம். அவ்வளோ டேஸ்ட்டு, இதெல்லாம் போட்டோம்னா வாசனையாக நல்லா இருக்குங்க. தேங்காய் அரைக்கிறப்போ நீங்கள் இதெல்லாம் கூட போட்டு அரைங்க. நாங்கள் ஜாரில் போட்டு அரைக்க போகிறோங்க. தக்காளி, வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறோங்க. 3 கரண்டி இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே அரைச்சி வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நேரம் வதங்கணும். இஞ்சி பூண்டெல்லாம் வதங்கிட்டு இருக்கு. இது வதங்கிடுச்சுங்க. இப்போ காய்கள்லாம் போட போகிறோம். காய்கள்லாம் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதங்கிச்சுன்னா காரம், உப்பு அது எல்லாமே சேர்க்கணுங்க. எல்லாமே இஞ்சி பூண்டு, தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. வதங்கி அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த காய்ங்க போட்டு கொஞ்சம் வதக்கி அதுவும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம காரெல்லாம் போடணும். இப்போ காய்கள்லாம் வெந்துருச்சுங்க, வதங்கிட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் மட்டன் மசாலா போடுறோம். 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா, மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூளுங்க, அது 1 டீஸ்பூன். கொஞ்சம் மஞ்சாத்தூள் போட போகிறோம். மஞ்சாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இப்போ இதெல்லாம் கலரிட்டோங்க, கலராக இருக்குது. இப்போ தண்ணி ஊற்றணுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்ற போகிறோங்க. இந்த காய் நனைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது ஊற்றணும். இப்போ உப்பு போடணும். இப்போ தண்ணி ஊற்றிட்டோங்க, இப்போ உப்பு போடுறோம். தேவையான உப்பு போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சது தேங்காய் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் ஊற்றணுங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சின்னு இது ஊற்ற போகிறோங்க. தேங்காய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஊற்றணுங்க. நமக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு திட்டமாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நாங்கள் அளவாக தண்ணி ஊற்றிக்கணுங்க. எங்களுக்கு இவ்வளோ குருமா தேவைப்படும். இப்போ கொத்தமல்லி போட்டு, கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடணுங்க. குக்கர் மூடிட்டோம்னா விசில் 4 விசில் வந்தால் குழம்பு ரெடிங்க. இப்போ குக்கர் போட்டு மூடிட்டாங்க. இதில் ஒரு 4 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணுவோம்.
குருமா ரெடி ஃப்ரெண்ட்ஸ். குருமா ஓப்பன் பண்ண போகிறோம். பாருங்கள், குருமா ரெடி. நம்ம ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். காயெல்லாம் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம பசங்களுக்கெலாம் வைக்கலாம், பெரியவங்க வயசானவங்கலாம் எல்லாருமே சாப்பிட்லாங்க. உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரைஸில் சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இப்போ ரைஸ் எடுத்துகிட்டு குழம்பு ஊற்றிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். குருமா இப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைடில் வந்து மாங்காய் பச்சடி செஞ்சோம். சைடிஷ் மிக்சர், அப்பளம், தொட்டுன்னு எது ஒன்றாலும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். காய்களோடு சேர்த்து, காய்கள்லாம் உடம்புக்கு சேர்த்துனா நல்லதுங்க. கேரட்டு, பீன்ஸு, கேரட்லாம் நல்லா சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க. நல்லா ஷைனிங்காக நம்ம ஃபேஸ்லாம் செம்மையாக லுக்காக இருக்குங்க, நல்லா இருக்குங்க. கேரட்டு சாப்பிட சொல்லுங்கள் பசங்களை. நீ அழகாக இருப்ப அப்படின்னு சொல்லுங்கள். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், நம்ம காய்களோடு எல்லாம் கலந்துட்டோம். எல்லாம் கலந்துட்டோங்க. இப்போ சாப்பிட போகிறோம். காயோடு எப்படி இருக்கு பாருங்கள். ரைஸ் சூப்பராக இருக்குங்க. நல்ல காரஞ்சரமாக செம்மையாக இருக்குங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மாங்காய் பச்சடியும் சூப்பராக இருக்குங்க. அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் பாருங்கள். இந்த கலர்ஸில் நல்லா இருக்குங்க. ரெடிஷாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.